நம்மள லீக்ஸ் வந்து 350 400 விற்கிறீங்க. சரக்கு தூரம் என்ன விலையாமா? இதையா கிலோக்குண்டா ஒரு 200 வெட்டி கொடுக்கணும். அதையெல்லாம் மிக்கோடு மட்டும் சொன்னா 200 காசு வைக்க வேணும் தானே கடைக்காரருக்கு. 1800 சில்லறைக்கு 1/4 கிலோ 500. இது 100 200. இது 50 கிராம் 100. கச்சமான பொருள். ஆமா, இது வந்து சுக்கு கோபி என்ற மாதிரி அந்த நன்னாரி வேர், ஏலக்காய், மற்றது நக்கீரம், வேர்க்கம் எல்லாம் போட்டு ஒரு இது வந்து இதுவும் 2000 தான். 100 ரூபாயும் சரியா வேண்டுது. இந்த இதான் திருச்சினா இந்த இதான் கட்டினான் 4 அண்டைக்கு முடிஞ்சிடும். அப்ப இதுக்கு என்ன லேபர் பாக்குற ஒன்னும் செய்யலாம் நானு. இது 100 ரூபா 50 கிராம். இது மிகவும் ஒரு விலை. உங்களுக்கு 1200 விலை குறைய. அது வந்து இந்துடைய 220 கிலோ கிலோ 350 3 கிலோ. இது போஞ்சி 600 கராது 350 ரூபா. இல்ல 100 100. மடிது அது 150 மடிது இல்ல இது 150 இது 100 இது 100. இந்த 150 இதெல்லாம் இது 170 இது அரைக்கி இருக்கிறது அது 170 சீரியாமா கிலோ ஒரு கட்டோ 200. கிலோக்கு என்ன பொன்னாங்கானி 150 350 கிலோ. 650 நேற்றுக்காய் 200 கிலோ. வெண்டிக்காய் 300. வெண்டிக்காய் 300. ஒரு 1/2 கிலோ பெருஞ்சிடும் போறோம். ஹோட்டல்ல 30 கிலோ எப்படி புடிச்சு விற்கிறேன். ஹலோ உறவுகளே, இப்பொழுது நான் சுண்ணாகம் சந்தையில் நிற்கிறேன் உறவுகளே. மரக்கறி விலைகளை பற்றி கேட்கறதுக்காக உறவுகளே. உப்பா நான் வந்தேன் பிந்திட்டு நான் வர்றதுக்கு பிந்தின உறவுல பாருங்க. ஹலோ ஆறு காய்க்கிறீங்க? வணக்கம். என்ன இப்ப கட்டையில கட்டையில என்ன விலை பிளாக்கொட்டை? காக்கில 100 250. இஞ்சி கிலோவுக்கு இஞ்சியா தேசிக்காயா பழவளையரு கிலோ. இது ஐயனா என்ன 1000 என்ன இல்லை கிலோ? 350. ஐயா என் பேர் ராகுல சுந்தரமிஞ்சா சொன்னாங்க. தேசிக்காயா அது மாதிரி பிளாங்க கிலோ. டீச்சரே வா அவரே விடுங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? குமார். குமார் குமார் குமார். எப்படி மரக்கறி விலையா மேலே போல? மரக்கறி விலையிட்ட ஜனம் தெரியுது. விலையிட்ட கொஞ்சம் வாங்குற ரோட்டுக்கரை சந்தையால ரோட்டுக்கரை என்ன கரெக்டு யாருக்கு அது மட்டும் தமிழ கரெக்டா? நம்மள லீக்ஸ் வந்து 350 விற்கிறோம்.
இது இது கருணக்கிழங்கு 250 கிலோ. கிலோ 250. கிலோ 250. பூசணிக்காய் பூசணிக்காய் 120 ரூபா. மற்றது 200 ரூபா. என்ன சாமான் இது வந்து நீத்த பூசணிக்காய். இது என்ன விலை? நீத்த பூசணி என்ன விலை வருது இது வந்து 200 ரூபா கிலோ. இது என்ன? இது போஞ்சி எண்ணெய் 600 ரூபா. 600. இது வெக்கரிக்காய் 180 ரூபா. 180. 180. புடலங்க புடலங்காய் வந்து 350 ரூபா. 400 ரூபாய் கிலோ. 400 விற்கிறீங்க. உருளைக்கிழங்குண்ணே உருளைக்கிழங்கு வந்து 180 ரூபா. 180. 180. மற்ற பச்சை மிளகா பச்சைமிளகா அன்னைக்கு வந்து 1600 ரூபா. முந்த நாள் எல்லாம் 1200 ரூபா. கொஞ்சம் விலை குறையும். முட்டை குறையும். 1500. 1600 ரூபா விற்கிறோம். 1600 ரூபா விற்கிறோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் அது பப்பாயில சில 240 ரூபாய்க்கு. 240. பெருசு அதுவும் பெருசு 240 ரூபா. 240. மற்ற கோவா வந்து இது 250 ரூபாய்க்கு. 250 ரூபா. நம்பர் 2 250. தக்காளி தக்காளி 600 ரூபா. இதே மாதிரி கொஞ்சம் உருளைக்கிழங்கு அது வந்து இந்துல 220 ரூபாய்க்கு. என்ன விலை? 220. என்னது அது மேலே இருக்குது. அது ஒரு நாட்டு கிழங்கு. இது பாய்ச்சாங்களாங்க. அது பாய்ச்சாங்களாங்க. அது கொஞ்சம் நல்ல கிழங்கு. நல்ல கிழங்கு. நன்றி அண்ணே. நன்றி, வணக்கம். ஐயா என்ன பேர்? ஐயா சிவராஜ். சிவராஜா. பாக்கி கிட்டவே சிவராஜா. சிவராஜா. சொந்தரம் அளவட்டி. இங்க அளவட்டி. அளவட்டியா? மிளகு என்ன விலையா போதும் மேலேயா போதும்? இப்ப கொஞ்சம் கடம்பில இல்ல நம்ம விற்கிறோம். நம்மளா போகுது. என்ன விலை போகுது வாழைக்காய்? வாழைக்காய் 60 ரூபாய் கிலோ. கிலோவா? அது இது புது 400 ரூபாய். கிலோ 300. முள்ளாங்க. வெண்டிக்காய்? வெண்டிக்காய் 350. வாழைக்காய் வாழை பத்தி 40 ரூபாய் உண்டு. 40. பீட்ரூட்? பீட்ரூட் 300 ரூபாய். 300. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 200. இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் 200 ரூபாய். 200 கிலோ. பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் 250. 250. இது என்ன சாமான்? இது கருணக்கிழங்கு 120. 120. சின்ன கிழங்கு. தேசிக்காய்? தேசிக்காய் 300 ரூபாய். 300. நன்றி. வணக்கம். பூசணிக்காய் கிலோவா? பாருங்க பாவக்காய். ஆனா பாவக்காய் என்ன விலை? பாவக்காய் கிலோவா? கிலோ 800. பாவக்காய் ஆனா இது இந்த கிழங்கு 550 ரூபா படி தருவீங்களா? பச்சை மிளகாய் இது இஞ்சி கோவா வேணா? கோவா 450. சரி வாங்க. பொறுக்க முடியும் பாருங்க சோழங்களே. பொறுக்கா புளியாம் ஐயாட. என்ன விலையா? கிலோ 700 ரூபா பாருங்க உள்ளாங்களே. சரிங்க ஓகே நன்றி. நல்லா பாருங்க. வணக்கம் அண்ணன் பேர்? ஐந்தனா. கத்தரிக்காய் என்ன விலை? கிலோவா? பாவக்காய் 1000 ரூபாயா? మరి தக்காளிக்காய்? మరి உருளைக்கிழங்கு ఏది 190? இதா அது வெங்காயம்? మరి இந்த வெங்காயம் 120 ரூபாயா?
நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா என்ன பேர்? பஜ்ஜன் கையில் ஐயா என்ன பேர்? உப்பு வச்சிருக்கோம். ஐயா என்ன பேர்? சங்கர்லிங்கம். ஆ சங்கர்லிங்கம். சந்திரலிங்கம். சங்கர்லிங்கம். எப்படி போகுது மிளகர் என்ன விலையா? எனக்கு விலை தான். விலையா? நெருப்பு விலையா? பரவாயில்ல. லீக் செய்ய விலை கொடுக்குறீங்க? 350 3 கிலோ. அது இது போஞ்சி 600 ரூபா. கராது கரெக்ட் 350 ரூபா. 350. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 200 ரூபா. தக்காளி கத்தரி பெரிய 700 ரூபா. மற்றபடி இது மரவள்ளிக்கிழங்கையா? 180 ரூபா. 180. வெண்டிக்காய்? வெண்டிக்காய் 300 ரூபா. 300 ரூபா. ஒரு உருளைக்கிழங்கு? 200 ரூபா. 200. அது சேம்ல. మరి இந்த வெங்காயம் என்ன விலை? 240 ரூபா. 240. మరి இந்த வெங்காயம்? அது 250 ரூபா. మరి பச்சை மிளகாயா? பச்சை மிளகா 1400 ரூபா. 1400. தக்காளி? தக்காளி 600 ரூபா. இஞ்சி? இஞ்சி 600 ரூபா. 600 கிலோ. சரிங்க, சரி, நன்றியா. விளையாடான் போகிறேன். இது கிலோ தமிழக இங்கே தான் கேட்டா. தமிழ் என்ன விலை? మరి இது கண்ணாடி మరి பூசணிக்காய் 100. మరి உருளைக்கிழங்கு 20. இஞ்சி வெங்காயம் தேசிக்காய் உள்ளி 450. మరి బీట్రూట్ அது இது இதென்ன வெண்டிக்காய்? இது அப்படி அது நானும் திருப்பி சொல்லுங்க. அன்னைக்கு இது கோவாய் நிலையில மாய்க்க பாய்க்கு 400. முள்ளி கேரட்டு 350. 350. இது 280. பூசணிக்காய்? பூசணிக்காய் 100. மற்ற இது உருளைக்கிழங்கு 220. 220. இஞ்சி? இஞ்சி 900. మరి இது இந்த வெங்காயம் பப்பா வெங்காயம் 200. தக்காளி? தக்காளி 600. பைத்தங்க? 600. தேதிக்காய் கிலோ? 400 கிலோவா? உள்ளி? 450. வெங்காயம்? 220. பீட்ரூட்? 300 கிலோ. இது புடலங்க? 400. வெண்டிக்காய்? 250. 250. மற்ற பிளாக்கொட்டை? 300 ரூபா. வாழைக்காய்? 100 ரூபா. கோவா? 400. இது இது என்ன போஞ்சி? 600. சரி அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே. பாருங்க ஒருவளே, மரக்கறி விலையை பாருங்க ஒருவளே. இங்கே ஒரு கொள்ள வேண்டாம் சொன்னாங்க சந்தையில் உறவோட. என்ன தேங்காய்? 150. 100 ரூபா. கிலோவா? கிலோ 100. பஜ்ஜல் வாங்கய்யா, வாங்கய்யா இருக்கா நான் எப்படிங்க?
புரியுங்க இல்லை என்ன வைக்க போறீங்க உங்களை கொலையா அதே போல புரியுங்க ஐயா இந்த தேங்காய் என்ன விலை இது இது 100 ரூபா 100 ரூபா கிலோவா ஓ இல்ல இல்ல ஒன்று 100 ரூபா 100 மணி இது அது 150 150 மணி இது இல்ல இது 150 இது 100 இது 100 இது இந்த தேங்காய் 150 150 இதுலையா இது 170 170 இது அரைக்கி இருக்கிறது அது 170 170 நாங்க முன்னு கிடைக்கிறது அது 150 இதையா 120 அங்கால இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான் கொடுதா மட்டும் என்னையா வேற தேவை என்ன மாற்றுவாங்க அதே நீங்க அதானா அதுங்க இங்க நிலை இல்ல அளவு ஓ சரி ஓகே போயிட்டா கருவேப்பிலை பிடிங்க உங்க எடுக்க மாட்டேன் பிடிங்க மைக்க பிடிங்க உங்க எடுக்க மாட்டேன் அம்மா என்ன வேலை கருவேப்பிலை ஒரு கட்டா சரியாமா கிலோ ஒரு கட்டா ஒரு கட்டி 200 இதுக்கு என்ன பொன்னாங்கானி 150 வெள்ளாடு கோவாயில சோடியா மிதாமா ரம்ப 50 சரி ஓகே வச்சிருக்கோம் படி வெங்காயம் இது 250 280 இது 200 ரூபாய் இதுக்கு இது கருணக்கிழங்கு 100 ரூபாய் 100 உருளைக்கிழங்கு 200 இது லீஸ் கேரட் 400 லீஸு கேரட் 400 சரி இதாமா தேசிக்க 400 கிலோ நன்றி அண்ணா அப்புறம் சும்மா இருக்குங்களா புரியுங்க அப்படி வைங்க அப்போ போகிறேன் சரி பாருங்க லிக்ஸ் 400 லிக்ஸ் 400 உருளைக்கிழங்கு 250 வெங்காயம் 250 பைத்தங்காயம் 250 பூசணிக்காய் 250 மரவள்ளிக்காய் 250 மிளகு 250 வெள்ளிக்காய் 250 கிழக்காய் பாருங்க இதுவும் உள்ளவங்களே 250 Wow.
எந்த பேர் தாசா ஆ தாசா காசா தாசா காசா எப்படி மரக்கறி விலை எப்படி போகுது? என்ன கத்திரிக்காய் விலை விட என்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய் 900 இல்லையா இல்லையா உங்கள்ட்ட முடிஞ்சது 900 கிலோவா? ஓ அது மீது பட் கர்நாடகாவில் 250 கோவா கோவா 350 ரூபா మరి ఇది లీక్స్ மிக்ஸி 350 మరి ఇది பைத்தா 600 ఇదనే சுரக்காய் 250 మరి பாவக்காய் விலை கூட పావకాయ 1500 ரூபா పావకాయ அப்படி பாவக்காய் விலை கூட பாவக்காய் கடை మరి ఇది கோஞ்சி 600 ரூபா கொஞ்சம் 200 முள்ளங்கி 250 ముళ్ళంగి 250 మరి முன்னூத்தி 350 కిలో தக்காளி 650 అరవై 50 நீத்துக்காய் 200 కిలో வெண்டிக்காய் 300 ரூபா மண்ணிக்காய் 300 கிழங்கு வெங்காயம் 250 ரூபா அது கிழங்கு வெங்காயம் రంగు వెంగాయం உருளைக்கிழங்கு வெங்காயம் ఉర్రగల వెంగాయం ఎన్నాల 250 கிராம் కిలో சக்கரைக்காய் 200 இஞ்சி கிழங்கு ఇంజి இஞ்சிலாம் கிலோ 200 ரூபா కిలో 200 தேசிக்காய் கிலோ 400 ఎది కిలో 400 అన్నట్టు పచ్చముళ பஞ்சாமில் 1500 కిలో கிலோ మరి சின்ன ఇంత வெங்காயம் 250 என்னண்ணே 250 சின்ன இதா என்னது நியூஸ்ல வருமோ నేను చూడను అన్న అన్న చిత్ర పేరు ఎన్ని వేల పూతనిగా 120 మీరు 1500 కేజీగా 400 మరి కోవా 300 ఉర్రగలంగా మరలగలంగా கிழங்கு 20 అన్న కేజీగా రెండు 400 సరే అమ్మ என்ன பேர் இப்படி வை இப்படி அம்மாக்கு என்ன பேர் வேலாயுதம் என்னம்மா இந்தியா தங்கம் என்றால் நான் சோட்டா கூப்பிடுறேன் அதாங்கண்ணா எப்படி போகுது வியாபாரம் சும்மா அண்ணன் ஜீவியத்துக்கு போய் கண்டுறேன் அம்மா இதுக்கு என்ன சரக்கு தூரம் என்ன விலையாம்மா இதையா கிலோக்குண்டா ஒரு 200 ரூபா வெட்டி கொடுக்கணும் அதையெல்லாம் பிக்கோடு மட்டும் சொன்னா 200 ரூபா காசு வைக்க வேணும் தானே கடைக்காரருக்கு 1800 ரூபா சில்லறைக்கு 1/4 கிலோ 500 ரூபா இது 100 200 ரூபா இது 50 கிராம் 100 ரூபா கச்சமான போயிடும் இது ஆமா இது வந்து சுக்கு கோபி என்ற மாதிரி அந்த நன்னாரி வேர் ஏலக்காய் மற்றது நக்கீரம் வேர்க்கொம்பு எல்லாம் போட்டு ஒரு இது வந்து இதுவும் 2000 தான் 100 வயசு சரியா வேண்டுதுகள் இந்த இதான் திருச்சினா இந்த இதான் கட்டினான் 4 அண்டைக்கு முடிஞ்சிடும் அப்ப இதுக்கு என்ன லேபர் பாக்குற ஒன்னும் செய்யலாம் நானு இது 100 ரூபா 50 கிராம் இது மிகவும் ஒரு விலை எனக்கு நாங்க அந்த உடனே சில்லறையா விற்கிறோடையா என்னோட சுகாதாரம் வாரையில நீ ஜனங்களும் கொம்பளையும் கொடுத்தா தானே என்னட்டு சொன்னா தூள் சுட்டா தானே வந்து வேண்டுதுகள் அப்ப சுகாதாரம் வந்து இந்த நீட்டுகள் அதுகளுக்காக என்ன உதவியா நாங்கள் நல்லதா செய்கிறோம் வந்தால் போடத்தான் வேணும் லேவல் செய்யத்தான் வேண்டாம் செய்கிறதான் ஆனா எல்லாம் நல்ல நீட்டா செய்யறோடைய சனத்துக்கு என்ன நல்ல இந்த பொருளை விருப்பம் கொஞ்சம் பாருங்க 10 கிலோ தூள் 8 கிலோ தூள் விற்பேன் இந்த தூள் இருக்க இவ்வளவு வேற இடத்துல வேண்டாம் தூள் முடிஞ்சா நீங்க சுகாதாரத்துக்கு என்னத்தை சொல்லுங்க சரஞ்சல்லோட உதவாத தூள் மண் கடிபடுது கஞ்சல் சரியில்லை பழசு கிடையா கிடக்கு அப்படி விற்கிறான்னு சொன்னாதான் சுகாதாரக்காரரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பாப்பினோட நினைக்கு சரி நாங்க வீட்டுக்கு அந்த அது கொடுத்துட்டேன் அங்க கடைக்கு தரட்டேன் இது என்ன செய்ய அம்மா அந்த கஷ்டத்தை பாருங்க ஒருவளே காட்டும் இல்லையாமா பாருங்க
அதான் பாக்குறோம் செய்யறவங்க 50 ரூபா 50 ரூபா போட்டு போறாங்க 30 ரூபா வேற என்னையா நான் வந்து இங்க எத்தனை எல்லாம் செய்யறேன் இல்லம்மா நஜீரகம் மஞ்சள் மிளகு எல்லாம் போட்டு போட்டு அந்த இது என்ன தீயல் கரைக்குன்னு சொல்லலாம் பருப்பு கரைக்கி போடுறாங்க என்ன விலை வரும்? இதுவும் இது வந்து ஒரு 25 கிராம் போட்டுட்டு கணக்கு பண்ணி 30 கிராம் ஆக்கி போட்டு 100 ரூபா கூட ஏனென்றால் நச்சிரவும் விலை 1000க்கு மேல 1400 அப்படி மிளகாப்படி மற்றது மஞ்சள் 2000 சொச்சம் இப்ப திருக்கேக்க 1/4 கிலோ குறையும் இப்ப எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அடிச்சுதான் ஒரு கொஞ்சம் லாபத்தை வச்சுதான் அதை விற்கிறேன் மற்ற தனியா மிளகுத்தூள் எல்லாம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தான் செய்யறேன் எனக்கு செய்கிறேன் தனியா இறைச்சி கூடும் இவ்வளவு வேண்டி இருக்கிறேன் பாருங்க இது ஒரு கொம்பனி மசாலா கொம்பனி இது நாங்கள் தாரது வேண்டி விற்கிறேன் இந்த கொம்பனியுடன் தாரது இது எல்லாம் லேவல் தான் நீங்கள் விளக்குறேன் இது அப்படி பாருங்க இத பாருங்க இதான் அந்த இதுக்கு கிடக்குற பொருட்கள் இதுக்குள்ள இது அந்த இறைச்சிக்கு போடுற இறைச்சி தூள் எல்லாம் போடுறோம் சனமினைக்கு சும்மா பெருஞ்சு செய்து போட்டு கூட விற்கிறாங்க இதுல பாருங்க இந்த சாதிக்காய் இந்த இந்த எல்லா சகலம் இதை போட்டு இதுக்குள்ள ஒரு 1/2 கிலோ பெருஞ்சு இந்த கலவைக்கு ஒரு 1/2 கிலோ பெருஞ்சிடும் போடுறோம் போட்டல 3/4 கிலோ தூள் வேணும் எப்படி புடிச்சு விற்கிறேன் இதே இப்ப இவ்வளவு 1500 1800 ரூபாய்க்கு வேணும் போலாமா? ஓ அவ மடிப்பா தெரிவிக்கணும் மற்றது எங்க இந்த சொப்பி இது வந்து இந்த சுக்கு கோப்பி நன்னாரி இதை பாருங்க இவ்வளவு மீட்டர் 100 ரூபா என்ன ஓ இது போடணும் மற்றது ஏலக்காய் வந்து அந்த பழத்தோடு போடக்கூடாது வாசம் இல்ல இது போடணும் அண்டை கிடாக்கு ஏலக்காய் அங்க மற்ற வேர்க்கமா பாருங்க எல்லாம் அந்த நீட்டாக இருக்க வேணும் ஒரு டஸ்கள் ஓட்டுகள் ஆதரவு வரைப்பான் சனத்துக்கு ஒரு சனமுக சுகாதாரத்து தனியா பார்க்கணும் இப்ப நோய்கள் இப்ப வர காய்ச்சல்கள் அப்ப நாங்க கடைக்காரன் அரைச்சாலும் என்ன பேசட்டுங்க கடைக்காரர் தங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கோள் கடைக்கு ஒரு கோள் அதுக்காக தான் நம்ம கடைக்காரரை சொல்லி குடிக்க வேண்டாம் மறைச்சதை கேட்க சில கட்டங்கள்ல இங்க பாருங்க இந்த விருப்பமே எனக்கு பிடிக்காத மாதிரி ஆனா ஒரிஜினல் நான் அந்த மொத்த விருப்பமா வேண்டுவேன் அப்படி மாவா இன்றைக்கு வேண்டி கொண்டு அவிட்டு பார்த்துட்டு ஒரு ஓட்டியோ கிட்டியோ வேற எல்லாம் கண்ணாடி மாதிரி பார்ப்பேன் முடிச்சு காட்டுறேன் முடிச்சு காட்டையும் மா பறக்க முடிவனாதான் இந்த பெற்று கிடக்குது இது கொஞ்சம் தும்பு இருக்க நல்ல விருப்பம்னா முடிக்க அப்படியே கிழங்கு மிரளி கிழங்கு மேலும் தெரியும் அது இன்றைக்கு இப்படி வேண்டிட்டேன் இது மருந்து கடையில நீட்டான கடையெல்லாம் போயிட்டுவேன் இது போடணும் 1 கிலோ 2 கிலோ மல்லிக்கு இவ்வளவு ஆகும் மற்றது இவ்வளவு நன்னாரிகள் போடணும் மற்ற 10 கிராம் ஏலக்காய் 10 இது அளவு மற்றது 1/4 கிலோ நெஞ்சிரவம் போடணும் மற்றது ஒரு இந்த இது இருக்குல்ல இந்த இல்லையா இந்த இது இருக்குல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு குடிக்கும் போது அந்த பூச்சித்தன்மைகள் போகாததுக்காக இதுல கணக்க போடக்கூடாது ஒரு 5-6 போடலாம் போடுவேன் மற்றது இதுலயும் இது இல்ல நான் நல்லதா வேண்டி வச்சிருக்கிறேன் சிவப்பு கலர் இப்படி வேண்டி வச்சிருக்கிறேன் 2-3 போடுறேன் அதெல்லாம் போட்டால் அந்த உடம்புக்கு அந்த தலை வரிசைகளுக்கு நீட்டுக்கா மருத்துவம் தமிழ் ஆலோசனை பேசுவனமா வேற என்ன வேலாயுதம் என்னம்மா என்ன மனுஷன் புரிசல்ல மற்ற என்னம்மா தங்க மண்டா தங்குது தோழிக்கிறது தங்கம்மா நானுங்க கிட்டத்தட்ட 32 வருஷமா இங்க 15 வருஷம் இடம் நான் பண்ணி பிரபல தனி வீட்டு முடியா தனி வீட்டு சந்தையெல்லாம் நான் செய்தேன் முதலாவது 30 வயதுல தனி வீட்டுல மஞ்சள் தோல் விற்பாரு இப்ப எனக்கு 64 34 வயது சரி இங்க நான் 47 வயசுல நான் அங்க 16 வருஷமாயா இங்க 15 வருஷமாயா கிட்டத்தட்ட செய்து தொழில் லட்சம் இந்த தொழில் செய்து இவ்வளவு வருஷம் 32 வருஷம்
ஒரு தரம் ஒரு பொம்பளை இருமில்ல ஒரு பிரச்சனைக்கு வரையில இது வர இனியும் வரமான இனி கொஞ்ச கால வாழ்க்கை தான் வாழ்ந்து முடிஞ்சோண்டு ஒரு சேவை செய்யணும். இது வந்து விரத கடை மாதிரி தான். இந்த புள்ளிகளை முடிஞ்சதையா இங்க இது பாருங்க இந்த புள்ளிய சில கடைக்காரர் வந்து உடைச்சு ஆக்களை சொல்லக்கூடாது. இப்படி பார்க்கும்போது இப்படி பிரிக்க இதை வந்து மிதிக்க மாட்டேன். இதுகளுக்கெல்லாம் டாக்ஸுகள் உள்ளுக்கு எல்லாம் வைப்பிடப்பட்டு அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த அம்மாண்ட ஒரு நம்பிக்கையோட இந்த பொருளை வேண்டலாம் எல்லாம் பிள்ளைலாம் ஜவாரம் பாத்தீங்களானே செய்யணும் செய்யணும் சொப்பில போட்டு கையில இது கிடக்க ரெண்டாவது பார்த்து இதை மாதிரி செய்து நல்லா இருந்தாலும் பாடம் கடை என்னது கடை மாதிரி செய்யக்கூடாது. நீங்களும் எந்த புள்ளதான் எல்லாரும் எந்த புள்ளதான் அங்க கும்பனி பேர் அடிச்சா பேரு சொல்லணுமே சாப்பிடு நேரத்து இருக்கிறான்னு அவனோட அவனை ரெண்டு செய்யணும். நாங்கள் இப்படி எல்லாம் செய்யலாம் பழகினம் பொறுமையான என்ன செய்யறாரு பார்க்க மற்றது மெருமல் முழா வளர்ப்பேன் நீட்டா பிடைச்சு கிடைச்சு குறைக்க வறுத்து கொடுப்பா தூள் செய்வேன். அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். இதெல்லாம் இப்பதான் செய்யறேன். இந்த ஆண்டு முடியும் இப்ப ஒரு மாசத்துக்கான செய்யும். இது ரெண்டாவது வச்சா செய்யறேன் இவ்வளவு காலத்துக்கு. இது வந்து மருந்து கடையில அந்த கலவை கேட்ட வேண்டி இந்த அளவுகள் தெரியாம இருக்க வேண்டும். அப்ப இதுக்கு இவ்வளவு போட்டால் நல்லா கஷ்டப்பட்டு செய்யணும் ஐயா. அந்த தொழில நுட்பமாயி நீட்டாய் சரியான முறையில கவனப்படுத்தி செய்யணும். சரக்கு மிளகாய் போல் முறைக்கு அது இது எது போட்டாச்சு நல்ல நீட்டா இடத்துல வறுத்து செய்தால்தான் ஆரோக்கியமும் சுகாதாரம் சனம் தேடி வரும். நான் வந்து உடனே சுடச்சுடத்தான் விற்கிறது. நீண்ட நாள் வைக்கிறேன் கருநாள் வைக்கிறேன். நான் வெளிநாடு அங்கே வர அவைக்கு சொல்லி கொடுப்பேன். 6 மாதம் முரண்டியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யறான். நான் இந்த லேவல் அப்படி இல்லை உடனே செய்யறபடியா லேவல் செய்யலாம். அப்ப இந்த தூள் செய்ய எனக்கு தூள் தான் மெயின். அப்ப தூள் ஒரு நாளைக்கு ஒரு 7-8 கிலோ விற்பேன். அதுக்கு தேங்காய் எல்லாம் அப்படி சரம் பறக்குறேன். நான் அந்த கலப்படமோ தேங்காய் விடுறல. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு 3 மாசத்தால சரக்கு பிடிச்சு கொண்டு வந்துடும். ஒரு 3 மாசத்தால சரக்கு பிடிச்சு கொண்டு வந்துடும். தேங்காய் அது வீட்டுக்காரர் 1/2 கிலோ 1 கிலோ செய்யும் போது வெண்ணெய் விட்டு வரப்பினோம். அப்ப அதான் ஒரு மாதத்தால பாய்ச்சி கொள்ளுவேன். இது வெளிநாட்டுக்காரர் வந்து எடுத்துட்டு போகும்போது நாங்கள் எங்கட சோத்துக்கு தேங்காய் உடன் வாசத்துக்கும் டேஸ்டுக்கும் செய்து விட்டா அதுகள் அங்க கொண்டு போய் பாய்க்க 6 மாதம் 3 மாசத்தால சக்கு கட்டும். அப்ப அது ஒரு இதாய் போயிடுவேன். ஒரு நீட் இல்லாத அவை அறிவி நம்ம வைக்கிற மாதிரி தானே இருக்கும். பாய்க்கலாம் எனக்கு எல்லாம் இப்படி தம்பியாக வளர்த்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் பாருங்கள் பிரச்சனை விடிய லண்டன் தமிழ் மியூசியம் சொல்லி 2005ஆம் ஆண்டு எடுத்தது. 2015ஆம் ஆண்டு எடுத்தது. அது 7 மணி 6 மணி 7 மணியோட போயிட்ட செய்தி மாதிரி போய் கொண்டிருக்குமா இதளை பற்றி என்னத்துக்காக செய்த நீங்கள் எப்படியா வந்த நீங்கள் அவை அந்த இந்த வாழ்க்கை ஆரம்பத்தை கேட்டு தொடர்ச்சிதான் நான் எடுத்தவன். அப்ப அந்த ஒரு இதா பாப்பின மக்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து உதவிக்காண்டில எங்கட தொழில வந்து நீட்டா செய்ய மக்களை நீட்டாக சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அதை. ஆனா நான் இந்த விளம்பரம் மட்டும் இல்ல ஒன்றும் கொடுக்குறேல இதெல்லாம் பார்த்துட்டு ஜனம் நல்லதாட்டு வருந்தானே இந்த கடவுளையெல்லாம் அலங்க இது சரியில்லாத மல்லி மரம் வெள்ளச்சத்தில் அதுல எல்லாம் மரம் கலப்பிடங்கள்ல இதை தவிர நானும் சாப்பிடுறேன். 6 பேரை பிள்ளை பள்ளிக்கூடம் படிக்குது. கஷ்டப்பட்ட ஆக்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இதுல எனக்கு பெரிய லாபம் இல்ல. நான் பெரிய லட்சாதிபதியும் இல்ல. அண்டோட சும்மா வாழ்க்கை ஜீவியமா போய்க்கணும். எனக்கு இந்த அரசாங்கத்தால இந்த கீவார் காசு எல்லாம் கொடுக்குறேன். அது முடிய எனக்கு தெரியல. என்னன்னு சொன்னால் பதிஞ்சவையாம். அப்ப இந்த வியாபாரத்துல நாங்க ஒரு 10-15,000 வருமானம் காட்டாட்டு பேருந்து இல்லையா. இப்ப நாங்க 15,000 வருமானம் மட்டும் போட்ட நாங்கள் அந்த 15,000 வருமானம் எங்களுக்கு காணுமோ. ஒரு மனுஷனுக்கு 15,000 வருமானம் காணுமோ. அது காணும் மண்டலுக்கு இந்த கியூஆர் காசு நிப்பாட்டின அரசாங்கம் 30 சூழ்நிலைக்கு பார்த்தா 15,000 காண விட மாட்டேன். அப்ப நான் போய் கேட்டேன். நான் ஒவ்வொருத்தரும் போய் 5,000 எடுக்கும் போது எனக்கு ஒரு 5 நாள் கஷ்டப்பட்ட வெறும் இல்ல தானே. நான் பிள்ளைகளோட இருக்கிறேன். வாழ்ந்தோம்.
அவர் எனக்கு 28 வேலை செத்தவர். ஆ, நான் அதுல இருந்து இந்த தோல்வி அவர் தான் 32 வருஷமா செய்து கொண்டு சைக்கிள் ஓடி பழகி இப்பதான் நிரந்தரமா செய்கிறேன். ஆ, அதனுடைய இந்த அரசாங்கம் எனக்கு செய்த சரியான ஒரு தவறுதல். என்ன? ஏன்னா நான் என்ன வருமானம் என்ன செய்கிறீர்கள் என்றால் நான் சிறு தூள் வியாபாரம் என்று சொன்னேன். ஓ, உண்மைக்கு அழிவில்லாம செய்து நான் ஓ, எவ்வளவு வருமானம் சொன்னா எனக்கு ஒரு 15,000 வருமானம் போட்டேன். ஒரு மாதம். ஓ ஆ, அப்ப போட்டுட்டு விஜய் சம்பளம் இல்ல அது எம்ஏ காசுன்னு சொல்லி ஓ, சரி அதுதான் எந்த தப்பால எடுக்கல. என்னன்னு சொன்னா நான் அந்த அது வரும்போது எனக்கு வண்டியில உறவினர் எனக்கு செத்த விடுல போல வரைக்கும் போக வரும்போது என்ன தவணை முடிஞ்சு அனுப்பி போட்டேன். ம். அதால இல்ல அப்ப நான் எந்த பிள்ளை இந்த கியூஆர் காசுக்கு எனக்கு என்ன 15,000 காணுமோ அன்றைக்கு அது நான் ஒவ்வொரு தரம் போய் இதவைகள் போய் எடுத்து கொண்டு அங்கட உடுப்பு எடுக்குங்கள் சட்டை எடுக்குங்கள் எடுக்குங்கள் 150 ரூபா கொஞ்சம் தாங்கடா கதை 100 ரூபாய்க்கு போட்ட தூள் இல்ல. அப்ப ஒரு தடவை படைக்க நான் இதைத்தான் எதிர்பார்ப்போம். இதுதான் நட்டம் வந்தா அன்றைக்கு இல்ல அடுத்த நாளைக்கு கடன் பண்ணி சாப்பிடணும் பேருந்து லாம உழைச்சு கொடுக்கணும் இப்படி இதாய் செய்து போட்டுனோம். இப்ப மீளாவி வந்தா அப்புறம் இனியொரு மீளாவி வந்தா அப்புறம் அவங்களோட காரணங்களை போட்டு இனி யாரும் ஒரு ஆள் எடுக்கிறாங்க செத்தாத்தானா எங்களுக்கு போடுறாங்க. அதுக்கு வந்து நாங்க செத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லாத அரசாங்கத்தாலே எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லானே எனக்கு சரியான கவலை யாரும் அறிஞ்சு யாரும் நான் மறைஞ்சு இந்த பிரச்சனையை கதைச்சு எனக்கு ஒரு முடிவே எடுக்கட்டும். ஏன்னா ஏன்னு தெரியுமே நாங்கள் உண்மைக்குதான் பட்ட சில பேர் வெளிநாட்டுல இருந்த பிள்ளைகள் விதவக்காரிக்கு குடிக்கலாம் பிள்ளைகள் அனுப்புது வேற பிள்ளைகள் அனுப்புது அது என்றால் அது விதவையாம் தனியானாம் சொல்லி எழுதாண்ட வருமானக்காரர்கள் எல்லாம் எந்த பிள்ளை ஒன்றுக்கு சுவாமி இல்ல காஞ்சர் வந்து மருந்துகளை எழுதிட்ட சொன்னா போல அவன் மேசமில்ல செய்தவன் வேலைக்கு போனா தலையை சுத்தொண்டு வாரா டாக்டர் விழுந்தாலும் அதுல இருந்து பிரச்சனை நான் இதை கொண்டு பழகி என்னோட இருக்கிறேன் இப்ப 2 நாள் வாரையில அப்ப அவருக்கு தான் அனுவாதிச்சு தானும் பாடுபடுறேன் இன்னும். அப்ப அவனுக்கு இவாங்காத வரும் அதையும் அவளை ஜீதுகளையும் எடுத்து தான் தன்னை பள்ளிக்கூட பிள்ளைகள் 3 பிள்ளைகள் படைக்கு சின்ன சின்ன பிள்ளைய அதுக்காக நான் அவனை காட்டி அவன் பிள்ளைகளை காட்டி நான் ஒன்றும் வேண்ட விரும்பாமல கொள்ளவில்லை. என்னுடைய ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை என்னதுக்காக கதைஜீவியல் என்ன செய்து சரி அது மாதிரி விதமா மனுஷன் ஒரு சிறு யாவரம் தான் செய்யுது பரிகாரம் அது நேர்மைக்கு எனக்கு வந்து உண்மைதான் முக்கியம். வாழ்க்கையில வந்து உண்மை பொய் தோங்கிடுமையா உண்மை கடைசி வரையும் தூங்க மாட்டுது. அப்படி அந்த உண்மை செய்தபடியா எனக்கு இந்த காசு இல்லாம போனது அது பரவாயில்லை எனக்கு ஆண்டவன் தான் தருவான். அவ்வளவு நம்பிக்கை ஓ அவ்வளவு இருக்கிற நம்பிக்கை ஓ சரியா போயிட்டா இந்தாங்க